Hi all, welcome to Exam Edge YouTube channel. So, நேத்து class basics பார்த்துட்டோமா? So, basics பார்த்துட்டு homework கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம்? Express each of the following integers as a product of its prime factors அப்படின்னு இந்த மூணு sum homework கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. So, இந்த மூணு sum plus இந்த second sumலும் நமக்கு homework கொடுத்துருந்தோம். Remaining எல்லாமே நம்ம classல explanation கொடுத்துட்டோம் இல்லையா? So, அப்ப இந்த ரெண்டு sum homework sumக்கானது இந்த வீடியோல பார்த்துடலாம். ஈவினிங் ஒரு புது கான்செப்டோட நம்ம பார்த்துடலாம். சரியா? So, first question என்ன இருக்கு? 420. We have to express it as prime factorization. ஓகேவா? So, அப்போ 420 எப்படி எழுதலாம்? First இது 2 டேபிள்ல divisible ஆகுமா? So, 2 4s are 2 2s are 4. அப்புறம் 1 2s are 2 அப்புறம் 0 அப்படின்னு வந்துரும். So, 2 1ல 2 அதுக்கப்புறம் இந்த 10 சேர்த்து தான் எடுத்துக்கணும். So, இங்க 0 நடுவுல வரும். ஏன்னா ரெண்டு டிஜிட் சேர்த்து எடுத்துக்கிறோம் இல்லையா? So, 0 வரும். அப்போ 105 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப இது எந்த டேபிள்ல போகும்? 5 டேபிள்ல. So, 2ல 10 மிச்சம் 1 அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் என்னது? 3 டேபிள்ல போகும் இது. So, 3 7s are அப்படின்னு இருக்கும். அப்போ 420 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 3 into 5 into 7 அப்படின்னு கிடைச்சிடும். So, இதுதான் வந்து எனக்கு 420க்கான ஆன்சர். அடுத்தது 468 இருக்கு இல்லையா? So, 468 எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும் இல்லையா? 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. திரும்ப இது ஈவன் நம்பர். So, 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். 1ல 2, 1ல 2, மிச்சம் 1. So, 7ல 14. So, இதுக்கப்புறம் இது நமக்கு ஈவன் நம்பர் கிடையாது. So, ஆட் நம்பர். So, 3 டேபிள்ல ட்ரை பண்ணா 3 3s are 9, ரிமைனிங் 2. So, 39 அப்படின்னு கிடைக்கும். So, திரும்ப 3 டேபிள்ல போடுறப்போ இங்க என்ன இருக்கும்? 1 3 அப்படின்னு கிடைச்சிடும். So, அப்போ 468 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 13 அப்படின்னு எழுதிக்கலாம். So, next third question என்ன இருக்குன்னு பாருங்க. 945 அப்படின்னு இருக்கு. So, 945 நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து 5ல யூனிட் டிஜிட் முடியுது அப்படின்னா 5 டேபிள்ல கேன்சல் ஆகும். So, 1ல 5 மிச்சம் 4, 44னா 8 5s are 40, ரிமைனிங் 4, 9 5s are 45 அப்படின்னு கிடைச்சிடும். So, திரும்ப இது 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா? So, 3 டேபிள்ல 6 3s are 18, அடுத்து 3 3s are 9. திரும்ப இதை 3 டேபிள் அப்படின்னு போட்டோம்னா 2 3s are 6, so 21. திரும்ப இது 3 டேபிள் அப்படின்னா 7 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அப்போ 945 எப்படி எழுதலாம்? நம்ம 3 cube into 5 into 7 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் சிம்பிளா இருந்துச்சு மேம் போட்டீங்க. அடுத்தது பாருங்க, பெரிய பெரிய நம்பர் நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு பாருங்க. 20570 அப்படின்னு இருக்கு. ஸோ 20570 இதை எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது ஈவன் நம்பர். சோ நான் 2ல இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சோ 1ல 2 0, 2ல 4 மிச்சம் 1, 8ல 16 மிச்சம் 1 5 இல்லையா? சோ இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் 5 ஆயிடுச்சு. அப்ப 5ல டிவிசிபிள் ஆகும். 2 5s are 10. அடுத்து இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எடுத்துக்க போறோம். சோ ரெண்டு டிஜிட்டையும் சேர்த்து எடுத்துக்கப்போ 0 போட்டுக்கணும். 5 5s are 25, மிச்சம் 3 75 35 அப்படின்னா 7 5s are 35. சோ 20 57 அப்படின்னு வந்துச்சு. சோ அடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஸோ 3 டேபிள்ல 20 57 ஸோ தனியா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ 3 டேபிள்ல போடுறோம் அப்படின்னா எனக்கு 6ல 18 மிச்சம் 2. ஸோ 8ல எனக்கு 24 வரும், மிச்சம் 1. ஸோ 17 எனக்கு டிவிசிபிள் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகல. 4 டேபிள்ல எனக்கு யூனிட் டிஜிட் 7 வர மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அடுத்து 5 டேபிள்லயும் யூனிட் டிஜிட் 7 இருக்காது. ஸோ 6 டேபிள்ல யூனிட் டிஜிட் 7 கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நமக்கு 7 டேபிள்ல ஏதாவது போகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா என்ன வரும்? 2057 7 டேபிள்ல போடுறோம். 2 7s are 14, ரிமைனிங் 6 அப்படின்னு இருக்கும். 9 7s are எனக்கு என்ன வந்துடும்? 63, மிச்சம் 2 27. திரும்பியும் எனக்கு 7 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ எனக்கு யூனிட் டிஜிட் 7 வருது. அப்போ இது என்னுடைய ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு 2057 எந்த டேபிளையும் டிவிசிபிள் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 13 டேபிள், 19 17 23 இதுல எல்லாம் என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்கா. மேபி நமக்கு எங்கேயாவது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ 13ல நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன் அப்படின்னு வைங்க. ஸோ 13ல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு பார்த்தா 1ல 13, ரிமைனிங் 7 அப்படின்னு வந்துடும். ஸோ 13 into 6 அப்படின்னு போட்டா 18 1, ஸோ 78 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 13 into 5ல 65, அப்போ 107 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ 107னா 13 into 9 போடுறப்போ இங்க பாருங்க 27 to 107 வருது பாத்தீங்களா? ஸோ அப்போ இது வந்து 13 டேபிள். ஸோ 13 டேபிள்ல போடுறப்போ 1ல 13, ரிமைனிங் 7, 5ல 65 அப்படின்னு வரும், ரிமைனிங் 10 107. ஸோ 107 எனக்கு எங்க வந்துச்சான்னு பாருங்க. 3 9ல 27 to 117 தான் வருது. ஸோ அவசரப்படாம இதுக்கு தான் என்ன பண்ணணும்? பொறுமையா போடணும். ஸோ அப்போ 13 டேபிள்ல எனக்கு ஆகல.
ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், 13 டேபிள் ஆகல அப்படின்னா 17 டேபிள். ஏன்னா நமக்கு அந்த டேபிள் எல்லாம் வந்து சில டைம்ஸ் வந்து நமக்கு வரும். ஏன்னா 2057 அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய நம்பர், அது பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அப்போ 2057 by 17 அப்படின்னு ட்ரை பண்ணா 1ல 17 ரிமைனிங் 3. 17 into 2 எனக்கு என்ன வந்துடும் 34. ஸோ மிச்சம் 1 அப்படின்னா 1ல 17. ஸோ வருது பாத்தீங்களா. ஸோ அப்போ 17ல எழுதுறப்போ 1ல 17 மிச்சம் 3. 17 into 2 34 மிச்சம் 1 அப்படின்னா 121 வந்துச்சு. ஸோ 121 எனக்கு என்னது 11. ஸோ 11 ஸ்கொயர் தான் 121. ஸோ 11. அப்போ 20570 நம்ம எப்படி எழுதலாம், 2 cross 5 cross 17 cross 11 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது நம்ம ஆர்டர்ல தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் நம்ம எழுதிக்கலாம், ரேண்டம் ஆர்டர்ல கூட. அடுத்தது என்னது 58500 அப்படின்னு இருக்கு. ஸோ 58500 இதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா 10 டேபிள் அப்படி போகக்கூடாது, ஏன்னா 10 நமக்கு பிரைம் நம்பர் கிடையாதுல்ல. ஸோ பிரைம் நம்பர்ஸ் வச்சு தான் போகணும். ஸோ இது ஈவன் நம்பர்னால 2ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2 2s are 4 மிச்சம் 1. ஸோ 9ல 18 2ல 4 மிச்சம் 1 50 அப்படின்னு கிடைச்சிடும். திரும்ப 2 டேபிள்ல போறப்போ 1ல 2 4 2s are 8 மிச்சம் 1 6ல 12 2ல 4 மிச்சம் 1 ஸோ 5 அப்படின்னு வந்துடும். யூனிட் டிஜிட் 5. ஸோ 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். 2 5s are 10 மிச்சம் 4. ஸோ 9 5s are 45 மிச்சம் 1. 2 5s are 10 மிச்சம் 2. ஸோ அப்போ 5 5s are 25 அப்படின்னு கிடைச்சிச்சு. ஸோ அடுத்து 2 9 2 5 திரும்ப 5 டேபிள்ல. ஸோ 5 5s are 25 மிச்சம் 4 அப்படின்னா 8 5s are 40 மிச்சம் 2 அப்படின்னா 5. ஸோ 585. திரும்ப 5 டேபிள் எழுதுறப்போ 1ல 5 திரும்பியும் 1ல 5 மிச்சம் 3. ஸோ 117 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 117 அப்படின்றது நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது, இது திரும்ப 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 3s are 9 மிச்சம் 2. ஸோ 39. திரும்ப 3 டேபிள் எழுதுறப்போ 13. ஸோ 13 வந்து பிரைம் நம்பர். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ 58500 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப் இன்ட்டு 13 அப்படின்னு எழுதிக்கலாமா, ஏன்னா 5 வந்து 3 இருக்கு. ஸோ 3 ஸ்கொயர் அப்புறமா 13 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, 454709. ஸோ நம்பரே பெருசா இருக்கு. ஸோ 454709 அப்புறமா இன்னும் 2 டிஜிட் இருந்தது, என்னது 71 அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இது நமக்கு 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு 3 டேபிள்ல ஒரு ரூல் இருக்கு, டிவிசிபிலிட்டி ரூல். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ 45470971. ஸோ இது சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்றப்போ நமக்கு வந்து அந்த வரக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு டிவிசிபிள் பை 3 அப்படின்னா எனக்கு இந்த ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு அர்த்தம். இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணா இங்க என்ன வரும், 9 அப்படின்னு வருமா. ஸோ 9 + 1 10. ஸோ 1ன்னு வந்துடும். ஸோ அடுத்து இங்க வந்து 11. 11னா 1 + 1 2. ஏற்கனவே இங்க ஒரு 1 இருக்கு, 3 அப்படின்னு கிடைச்சிடும். 3 + 7 10. ஸோ திரும்ப 1ன்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன இருக்கும், 9 இருக்கும். ஸோ 10. அப்போ இது வந்து நமக்கு 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்க நான் திரும்ப போடணும் டவுட் இருந்தா கூட டிவைடட் பை 3 போட்டு செக் பண்ணி பாருங்க. 1ல 3 மிச்சம் 1. 5ல 15 திரும்ப 1ல 3 மிச்சம் 1னா 5ல 15 மிச்சம் 2. 6ல 18 மிச்சம் 2. 9ல 27 மிச்சம் 2. 9ல 27. எனக்கு இங்க 1 இருக்கு பாருங்க. ஸோ அப்போ அந்த 1 வந்து எனக்கு டிவிசிபிள் பை 3 கிடையாது. ஸோ அப்போ யூனிட் டிஜிட்ல 1 இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா 9 டேபிள் இல்லைன்னா 7 டேபிள்ல செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 7 டேபிள்ல செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க, 45470971 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து 7 டேபிள்ல செக் பண்ணா நமக்கு 7 6 are 42 ரிமைனிங் 3 அப்படின்னு இருக்கும். 34 அப்படின்றது என்ன இருக்கும், 7 4s are 28 தான். ஸோ ரிமைனிங் 6 அப்படின்னு இருக்கும். ஸோ 67. 9ல எனக்கு 63 அப்படின்னு தான் வரும். ஸோ ரிமைனிங் 40. 5ல 35 மிச்சம் எனக்கு 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 7 7s are நமக்கு 49. 8 7s are 56. ஸோ ரிமைனிங் 3 இருக்கும். 5ல எனக்கு என்னது 35 மிச்சம் 2. ஸோ 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இது என்னது எனக்கு 7 டேபிள்ல ஆகுது. ஸோ திரும்ப தெளிவா எழுதலாமா. ஸோ 6 7ல 42 மிச்சம் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ 34க்கு என்னது 7 4s are 28. ஸோ ரிமைனிங் 6. ஸோ 67க்கு 9 7s are 63 ரிமைனிங் 4. ஸோ 40 அப்படின்னா 5 7s are 35 ரிமைனிங் 5. ஸோ 59 அப்படின்னு இருக்கு. ஸோ 8 7s are 56 திரும்ப 3. ஸோ 5 7s are 35 திரும்ப 2. 21 வந்து 7 3s are 21. ஸோ 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் வந்து 3 அப்படின்னு இருக்கு. ஸோ எனக்கு இது 3ல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2ல 6 1ல 3 மிச்சம் 1னா 6ல 18 மிச்சம் 1 5
இங்க 2ல 6 மிச்சம் 2 அப்படின்னா 24 1 13 அப்படின்னு வந்துருது. ஸோ அப்போ இது வந்து 3 டேபிள்ல எனக்கு டிவிசிபிள் ஆகல. அப்போ யூனிட் டிஜிட் 3 அப்படின்னு இருக்கிற மாதிரி நமக்கு எங்க டிவிசிபிள் ஆகும் அப்படின்றத தான் நம்ம அடுத்து செக் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே பெரிய பெரிய நம்பர்ஸ். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா தான் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா இந்த டேபிள்ல தான் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா என்கிட்ட ஆன்சர் கீ இருக்கு, நான் கொடுத்துட்டு போயிடலாம். பட் ஆனா அப்படி போட்டா உங்க மைண்ட் செட்டோட மேட்ச் ஆகாதுல்ல. ஸோ ஒன்னொன்னா தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டவுட் தான், வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான். இப்போ நமக்கு என்சிஆர்டி புக்ல எக்ஸசைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே வந்து சிம்பிள் நம்பர்ஸ் தான். 140 156 பாருங்க, இது எல்லாமே 4 டிஜிட், இவ்வளவுதான் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அடிஷ்னலா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேபிள்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், 13 டேபிள் இல்லைன்னா 17 டேபிள் இல்லைன்னா 19 டேபிள் இதுலலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நமக்கு என்ன நம்பர் கிடையாது அப்படின்னா இது நம்மளுடைய ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ ஈவன் நம்பர் கிடையாது அப்படின்றப்போ நமக்கு இது வந்து என்ன வர்றதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னா 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகல, 3ல டிவிசிபிள் ஆகல, 2 3 ரெண்டுலயுமே டிவிசிபிள் ஆகல, 6 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ யூனிட் டிஜிட் 3 அப்படின்னு வந்துட்டாலே 13 டேபிள்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ 13ல ட்ரை பண்றோம்னு வைங்க. ஸோ 64 அப்படின்னு இருக்கு. ஸோ 13 5ல 65. ஸோ 13 4 அப்படின்னு போடுறப்போ எனக்கு என்ன வந்துடும், 52 அப்படின்னு வந்துடும். ஸோ 4ல 52னா ரிமைனிங் 12. ஸோ 129 அப்படின்னு இருக்கு. ஸோ 129னா 13 9 அப்படின்னு போடுறப்போ 27 to 117 அப்படின்னு இருக்கும். ஸோ 9ல 117 அப்படின்னா இங்க ஒரு 3 இங்க ஒரு 9 இல்லையா? ஸோ 9 + 3 12 ரிமைனிங் இருக்கும். ஸோ 125 அப்படின்னு இருக்கும். ஸோ 125னா திரும்ப 9லயே எனக்கு என்ன இருக்கு, 117 இருக்கு. ஸோ இங்க ஒரு 3 அங்க ஒரு 5னா 8. இப்போ 88 அப்படின்னு இருக்கு. ஸோ 88 அப்படின்னா எனக்கு 13 × 6 என்னது, நமக்கு 78 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ரிமைனிங் 10 105 அப்படின்னு இருக்கும். 105 அப்படின்றது 13ல 8ல 24 2னா 104 வந்துருக்கு. ஸோ அப்போ 8ல 104 மிச்சம் 1 13னா 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ வந்த ஆன்சர் எனக்கு யூனிட் டிஜிட் 1ல இருக்கு. யூனிட் டிஜிட் 1ல இருக்கு அப்படின்னா நம்ம 9 டேபிள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 11 டேபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 டேபிள் ட்ரை பண்ணி பார்த்தா இங்க எனக்கு ஏற்கனவே இது 2 3ல 2ல டிவிசிபிள் ஆகாது, 3ல டிவிசிபிள் ஆகலன்னா 9லயும் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டா 11 டேபிள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 4 9 9 6 8 1. ஸோ 11 டேபிள்ல ட்ரை பண்ணா 4ல 44 மிச்சம் 5 இருக்கும். ஸோ 59னா 5ல 55 மிச்சம் 4, திரும்ப 4ல 44 மிச்சம் 2. ஸோ இங்க 28 இருக்கு. ஸோ 2ல எனக்கு 22 ரிமைனிங் 6. ஸோ 61 அப்படின்னு இருக்கு. ஸோ இது எனக்கு என்ன ஆகல அப்படின்னா டிவிசிபிள் ஆகல. ஸோ 4 9 9 6 8 1 3 டேபிள் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க 21 வந்தா சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ எனக்கு 1ல 3 மிச்சம் 1 6ல 18 மிச்சம் 1 6ல 18 மிச்சம் 1 5ல 15 மிச்சம் 1. ஸோ இங்கேயும் எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சு. ஸோ 3 டேபிள்லையும் டிவிசிபிள் ஆகல. ஸோ அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 டேபிள்ல தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன் மேம் 17 டேபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு அதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் 13க்கு அப்புறம் 17 19 இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமான நம்பர்ஸா இருக்கும். ஸோ 17 டேபிள்ல செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 17 டேபிள்ல செக் பண்ணா என்ன வரும், 17 3னா 21 2 51 அப்படின்னு இருக்கும். அப்போ 17 × 2ல 34. ஸோ 34 இங்க 44 49னா 15 மிச் பேலன்ஸ் வந்துடும். ஸோ 159 அப்படின்னு இருக்கு. ஸோ 159னா 7 6 are 42 4 102 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 77 அப்படின்றப்போ 49 4 119 அப்படின்னு இருக்கு. அப்போ திரும்ப 17 8ம் போடலாம். 8 7 are 56 5 இது ஒரு 136. ஸோ 8ல வந்து எனக்கு 136 அப்படின்னு இருக்கு. ஸோ இதோட திரும்ப இன்னொரு 17 பண்றப்போ என்ன வந்துடும், 13 1 5 153. ஸோ அப்போ 9ல 153 அப்படின்னு வருது. ஸோ 66. ஸோ 66னா 3ல நமக்கு என்ன வந்துச்சு, 51ன்னு வந்துச்சா. ஸோ 3ல 51. ஸோ 51னா நமக்கு ரிமைனிங் 61 15 வந்து மிச்சம் இருக்கும். ஸோ 158. ஸோ 158 எங்க வந்துச்சு, எனக்கு 9லயே 153 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ 9ல 153 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 5 இருக்கும். 51 எங்க வந்தது, 3ல வந்துருச்சு. ஸோ அப்போ 17ல டிவிசிபிள் ஆயிடுச்சு. திரும்ப இங்க என்ன இருக்கு, யூனிட் டிஜிட் 3ல இருக்கு. ஸோ அப்போ இது வந்து 13ல எனக்கு கேன்சல் ஆகுதா அப்படின்றத தான் செக் பண்ணணும். ஸோ 13 டேபிள்ல பண்ணா 2ல 26 ரிமைனிங் 3 அப்படின்னு இருக்கும். ஸோ திரும்ப 2ல 26 அப்படின்னு போறப்போ நமக்கு அங்க ஒரு 4 இங்க ஒரு 3. ஸோ 7. ஸோ 79. எனக்கு 13 5 வந்து 65 அப்படின்னு இருக்குமா. ஸோ அப்புறம் 143 அப்படின்னு வேணும். ஸோ 143 அப்படின்றது வந்து நமக்கு 13 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க.
ஸோ 13 டேபிள்ல 143 வராது. ஸோ கரெக்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே 13 அப்படின்னு இருக்கு. ஸோ 2ல 26. ஸோ ரிமைனிங் 3 33. திரும்ப என்னது 2ல 26 அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் இங்க 79. ஸோ 79 அப்படின்றது 13 6ல என்ன வருதுன்னு பாருங்க 18 178 இருக்கு. ஸோ 6ல 78 மிச்சம் 1 அப்படின்னா எனக்கு இங்க என்ன வந்துடும் 13. ஸோ திரும்ப என்ன பண்ணணும் இங்க யூனிட் டிஜிட் 1 இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் 1 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் நம்ம 17 டேபிள்ல திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 17 டேபிள்ல ட்ரை பண்ணா 1ல 17. ஸோ ரிமைனிங் வந்து 5 அப்படின்னு இருக்கும். 56 17 3 எனக்கு 51 அப்படின்னு தெரியும். ஸோ 51 ரிமைனிங் 5. ஸோ 51 3 133 அப்படின்னு இருக்கு. ஸோ 133 திரும்ப நமக்கு எதுலையாவது டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 3ல கண்டிப்பா ஆகாது. 13 டேபிள்ல இங்க லாஸ்ட்ல 130 தான் ஆகும். 133 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 into 13 square. So 7 into 13 square into 17 square into 113. So இதுதான் என்னது நம்மளுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி பெருசா எழுதுது. சரியா? ஸோ இப்போ பேசிக் எக்ஸசைஸ் 1.1 ஃபுல்லா முடிச்சிட்டோமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் NCERT-ல நமக்கு இதே டாபிக் நேற்று பார்த்த டாபிக் ரிலேட்டட் சம்ஸ் இருக்கு பாருங்க 140 156ன்னு. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 4 5 போட்டுற போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு ஈவினிங் திரும்ப நீங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 சம்ம கண்டிப்பா நீங்க தான் போடுறீங்க. சரியா? ஸோ இப்போ 5005 அப்படின்னு இருக்கு. NCERT புக் பேக் தான் போட போறோம். ஸோ 5005. ஸோ இந்த 5005 5 டேபிள்ல போடுவோமா? ஸோ 1001 அப்படின்னு வந்துடும். ஸோ 1001 அப்படின்றது திரும்ப நமக்கு எதுலையாவது டிவிசிபிள் ஆகுமா அப்படின்றது தான் என்ன பண்ணணும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அப்போ 1001 யூனிட் டிஜிட்ல எனக்கு 1 இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் 11 டேபிள் அப்படி இல்லைன்னா 17 டேபிள்ல செக் பண்ணணும். ஸோ 11 டேபிள் அப்படின்னா என்ன வந்துடும் எனக்கு இங்க 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ 9ல 99 மிச்சம் 1. ஸோ 1 அப்படின்னு கிடைச்சோம். ஸோ 91 அப்படிங்கிறது 7 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ 1ல 7 மிச்சம் 2. ஸோ 3 7s அப்படின்னு கிடைச்சோம். ஸோ அப்போ 5005 நம்ம எப்படி எழுதலாம் 5 into 7 into 11 into 13 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அடுத்த பகுதி என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்த கொஸ்டின் 7429 அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட். ஸோ 7429 எதுல டிவிசிபிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? ஸோ எதுல டிவிசிபிள் ஆகலாம்? எனக்கு 3 டேபிள்ல ட்ரை பண்ணி பாருங்க. 2ல 6 மிச்சம் 1. அப்போ 4 3s are 12 மிச்சம் 2. 7ல 21 மிச்சம் 1. ஸோ 19 அப்படின்னு வருது. ஸோ அப்போ இது என்ன நடக்கல அப்படின்னா எனக்கு 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகல. ஸோ 3 டேபிள்ல டிவிசிபிள் ஆகல அப்படின்னா 2 3ல ஆகணும்னா கண்டிப்பா எனக்கு 6 டேபிள்லையும் ஆகாது. ஸோ அப்போ 7429 யூனிட் டிஜிட்ல 9 இருக்கு. ஸோ 9 டேபிள்ல ஏதாவது டிவிசிபிள் ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுதா அப்படின்னா எனக்கு இங்க என்னது 7 + 4 11 இங்கேயும் 11. ஸோ 11 + 11 வந்து நமக்கு 22ன்னு வரும். 22 2 + 2 4. 4 வந்து எனக்கு டிவிசிபிள் பை 9 கிடையாது. ஸோ அப்போ எனக்கு டோட்டலா டிவிசிபிள் பை 9 கிடையாது. ஏன்னா டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 and 9 வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 9 அப்படின்னா 9ஓ இல்ல 3ஓ அப்படின்னா எனக்கு அந்த இது வந்து டிவிசிபிள் பை 3 இல்ல டிவிசிபிள் பை 9 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு டிவிசிபிலிட்டி வரல இல்லையா? ஸோ அப்போ இங்க யூனிட் டிஜிட்ல நமக்கு 9 வேற இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13 டேபிள் இல்ல 17 டேபிள் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 19 டேபிள் ஏன்னா யூனிட் டிஜிட்ல 9 இருக்கு. ஸோ அப்போ 19ல தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 19 டேபிள்ல போடுறோம்னு வைங்க. 19 4 அப்படின்னு போட்டா 9 4s are 36. ஸோ 76 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 19 3னா 57 அப்படின்னு இருக்கு. ஸோ 3ல 57 அப்படின்னா என்னது 67. அப்புறமா இங்க ஒரு 3 இங்க ஒரு 4. ஸோ 10 17 டிஃபரன்ஸ் வரும். ஸோ 172 அப்படின்னு இருக்கு. ஸோ 19 into 9னா 9 9s are 81 8. ஸோ 171 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 9ல எனக்கு 171 மிச்சம் 1. ஸோ 391 அப்படின்னு இருக்கு. ஸோ 391 அப்படின்றது நமக்கு வேற எந்த டேபிள்ல டிவிசிபிள் ஆகும்? ஸோ இது திரும்ப நமக்கு 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 + 1 10 10 + 3 13. 13 நமக்கு 9 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ல 3லயும் டிவிசிபிள் ஆகாது 9லயும் டிவிசிபிள் ஆகாது. யூனிட் டிஜிட் எனக்கு 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் 17ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 17 2ல எனக்கு 34 அப்படின்னு இருக்குமா? ஸோ 17 2ல 34. 17 எனக்கு 3ல போடுறப்ப என்ன வந்துடும் 51 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 17 2ல 34. ஸோ 34னா ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும் 5. ஸோ 51 வேணும் அப்படின்னா 17 3ல 51.
ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் 17 into 19 into 23 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ கஷ்டமான சம்லாம் நான் போட்டேன் இல்லையா 140 156 3825 இது மூணு ஈஸியானதா இதை நீங்க போட போறீங்க. ஈவினிங் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது கான்செப்ட். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்ற புது கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ அதுலயும் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அது நீங்க ஈவினிங்கா சால்வ் பண்ணுங்க சரியா. ஸோ ஈவினிங் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டெய்லி ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணுங்க. ஹோம்ஒர்க்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்க கிளாஸ்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.